الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அரசாட்சி தலவாக்கி அரசாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற பேரரசனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் ஒழியாமல் என்று நிலவட்டுமாக. இன்னும் நமது கண்மை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அஜித்தவராமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், இன்னும் இந்த ஜும்மாவிலே இந்த உரையை கேட்க இருக்கும் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் திருப்பெயரை ஆரம்பம் செய்கிறேன். இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துல்காயிதா என்று சொல்லக்கூடிய ஒரு மாதம் முடிவடைய இருக்கிறது. துல்ஹஜ்ஜினுடைய மாதம் ஆரம்பமாக இருக்கிறது. துல்ஹஜ் என்று சொன்னால் ஹஜ் பெருநாளுடைய ஈது தொழுகை தான் நாம் நினைவு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஹஜ் பெருநாள் என்பது நமக்கு எப்படி கிடைத்தது, யார் மூலமாக கிடைக்கப்பட்டது, எதற்காக வேண்டி இந்த ஹஜ் நாம் செய்கிறோம், குர்பானை கொடுக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் முழுமையாக தெரிந்து வைத்துக் கொள்வது மிக அவசியமான ஒரு விஷயம். ஹாஜிரா அம்மையார் அவர்களுக்கு மிக தவம் இருந்து மிக நீண்ட நாட்கள் கழித்து ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்பொழுது அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறார், இப்ராஹிமே, உங்கள் குழந்தையையும் உங்கள் மனைவியையும் ஒரு பாலைவனத்திலே கூட்டி சென்று விட்டு விடுங்கள் என்று சொல்றான். அப்ப அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அந்த பாலைவனத்தில் விட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய செய்தி வருது, அங்க அவங்க ரெண்டு பேரும் விட்டு நீ கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி விட்டு போக சொன்னானா கேட்டா, ஆமா ஆயிஷாவே ஹாஜராவே இது அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. பாலைவனம் ஒரு புல்பூண்டு இல்லாத இடம், குழந்தை பச்சிலம் குழந்தை கையில வச்சிருக்கிறாங்க, குடிக்க தண்ணீர் இல்ல. அந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை அங்க அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. எதை பத்தி யோசிக்கல, எதை பத்தியும் சிந்திக்கல. அந்த குழந்தை அழுது பசியில கீழே காலை கையும் உதறுது. அப்ப தண்ணீர் தேடி ஹாஜராமா இங்கிட்ட வந்து ஓடுறாங்க. இந்த வழிக்கு அந்த வழிக்குமா 7 முறை போயிட்டு வந்திருக்கிறான். இப்ப அல்லாஹ் தஆலா அதையெல்லாம் நினைவுபடுத்துவதற்காக வேண்டி அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய செய்கைகள், அங்கே அவர்களுக்கு நடந்திருந்த விஷயங்களை அனைவர்களும் உணர வேண்டும். இது இவர்களால் செய்ய முடியும் என்பதை உணர வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இதை போன்ற ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நாம் இஸ்லாத்தினுடைய கடமை என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா 5 விஷயங்களை சொல்றான். 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜகாத், 5வது ஹஜ்.
அல்லாஹ் தஆலா அஞ்சாவதா ஹஜ் சொல்லி இருக்கிறான். ஹஜ் யார் யாருக்கு கடமைன்னு சொல்றான்? யாருடைய இடத்துல செல்வங்கள் இருக்கிறதோ, பொருளாதாரம் இருக்கிறதோ, அவர்களுக்கு ஹஜ் கண்டிப்பாக அவசியம், கட்டாய கடமை பொருளாக ஆக்கி வைத்திருக்கிறான். இப்போ ஒரு மனிதர் ஹஜ் செய்ய நாடிட்டாரு, ஹஜ்ஜுக்கு போகணும்னா அவருக்கு பண வசதி தேவை. அப்ப ஹஜ்ஜுக்கு அவர் போறதுக்கு உண்டான செலவுகளுக்கு அவருக்கு பணம் தேவை. அவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்தவராக, எந்த கடனாளியாக இல்லாமல் அந்த மனிதர் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். அங்கே சென்று அவர்களுடைய அனைத்து இபாதத்துகளையும் நல்ல முறையிலே அல்லாஹ்விற்காக வேண்டி, ரசூலுக்காக வேண்டி செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் பெருமைக்காகவும், ஊர் பெருமைக்காகவும், பேருக்காகவும் செய்யக்கூடிய ஹஜ்ஜாக இருந்தாலும் சதகாவாக இருந்தாலும் ஒருபோதும் அல்லாஹ்வினுடைய இடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இல்லை. ஒரு மனிதர் இருக்கிறாரு, ஹஜ் செய்யணும் அவருக்கு ரொம்ப ஆசை, சரி ரொம்ப வருஷமா அவர் செருப்பு தூக்கி கூட இருக்கு, அவர் ஹஜ்ஜுக்கு முன் ஆசைப்படுறாரு. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நீ ஆசைப்படுங்க, நீங்க நியத்து வைங்க, காசுனால போய் எங்கேயும் போக முடியாது, நான் நாடுனாதான் நீங்க போவீங்க அல்லாஹ் சொல்றான். அப்ப சரி, அதே மாதிரி அவர் ஆசை வைக்கிறாரு, நியத்துக்கிறாரு, அல்லாஹ் துஆ செய்யறாரு, அவரும் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துக்கிட்டே வர்றாரு. சரி, இந்த வருஷத்துல சரிப்பா அவர் அளவு பணம் சேர்ந்துருச்சு, இந்த வருஷம் எப்படியாவது ஹஜ்ஜுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புற சமயத்துல பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க வந்து இதை போல ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இவருக்கு மனசு கேட்கல. சரி சொல்லி ஹஜ்ஜுக்காக வேண்டி எடுத்து வைத்திருந்த பல வருட காலங்களாக செருப்பு தச்சு சேர்த்து வைத்திருந்த பணங்களை, ஹஜ்ஜுக்காக சேர்த்து வச்சிருந்தது எல்லாமே ரொம்ப வருஷம் கனவு இல்லையா இருக்கு, அதை விட்டுட்டு சரி சொல்லி அந்த மனிதர்கிட்ட மொத்த பணத்தை கொடுத்துறாங்க. கொடுத்து அவர்களுக்கு உதவி செஞ்சிடறாங்க. ஹஜ்ஜுக்கு போகல, அப்ப கனவுல அவங்க ஒரு நாள் கனவு காண்றாங்க, உங்களுடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, உங்களுடைய ஹஜ்ஜி அங்கீகரிக்கப்பட்டு ஹஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கனவுல அவங்க சொல்றான். விழிச்சு பார்த்தா நம்ம இங்க இருக்கிறோம், நம்ம ஹஜ்ஜுக்கும் போகல, ஹஜ் செய்யவும் இல்லை, அல்லாஹ் தஆலா எப்படி நம்மளுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்றான். அப்படியா? உண்மையான நியத் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எதன் மூலமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வகையிலும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கூலியை தர வேண்டும் என்று நாடிவிட்டால் எதன் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா அவருடைய கூலியை கொடுத்து விடுவான். ஹஜ்ஜினுடைய கூலி ஹஜ்ஜுக்கு சென்றால் தான் கிடைக்கும் என்பது கிடையாது. அவர்களுடைய கூலியை அல்லாஹ் தஆலா அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லாமலேயே அவர்களுடைய உண்மையான நியத்தின் காரணமாக, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்ய வேண்டும் என்ற நியத்து அவர்கள் உள்ளத்திலே ஆழமாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஹஜ்ஜை அங்கீகரித்துக் கொண்டு அவருக்கு உண்டான கூலியை அவர்களுக்கு கொடுத்தார். அதே போல ஒரு மனிதர், ஒரு சஹாபி மக்காவிலே இருக்கிறார்கள், ஒரு தூணிலே சாய்ந்த வண்ணமாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே அங்கிருந்து ஒரு ஒலி கேட்கிறது. ஒரு நபருடைய இந்த ஹஜ் மொத்தம் வந்திருக்கிற அத்தனை பேருடையும் ஒரே ஒரு நபருடைய ஹஜ் மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு ஒரு ஒலி சத்தம் கேட்குது. இவங்க திரும்பி பார்க்கிறாங்க, யாரையும் காணோம், யாருடைய குரலையும் தெரியல. திரும்ப தூங்குறாங்க, திரும்ப அதே மாதிரி சத்தம் கேட்குது. இங்கே இருக்கிற ஒரே ஒரு நபருடைய ஹஜ் மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. திரும்ப சொல்லி கேட்குது. அதே மாதிரி திரும்ப பார்க்கறாங்க, அதே மாதிரி மூணாவது சொல்லி கேட்குது. யாரும் சொல்லி பார்க்கும்போது அப்புறம் இந்த ஒரு நபர் இருக்கிறாரு, அந்த நபரே செருப்பத்துக்கு சொல்லி சொல்லும் போது இவங்க போய் சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி எனக்கு சவுண்ட் வந்துச்சு, யார் சொன்னதை அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் போய் கேட்கறான். கடைசியில பார்த்தா செருப்பத்துக்கு கூடியவருடைய கனவுல வந்தது இங்கே அல்லாஹ் தஆலா ஒளி மூலியமாக சொன்னது. இதை எல்லாம் சொல்லும் பொழுது இதை கொண்டுதான் அல்லாஹ் தஆலாவை புரிந்து கொள்கிறார்கள். அவருடைய ஹஜ் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொன்னா அவர்களுடைய உண்மையான நியத்து ஹாஸான நியத்தா இருந்துச்சு. அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டார். அன்றைக்கு ஹாஜரா அம்மாள் அவர்கள்
சஃபா மர்வாவிலே 7 முறை அங்கும் இங்குமாக அழைத்த பொழுது அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாதப்பட்ட இடத்திலிருந்து தண்ணீர் சுரக்க தொடங்கியது. அங்கிருந்து தண்ணீர் பொங்கி எழுந்தது. அதை பார்த்து ஹாஜரா அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். இன்னும் அந்த இடத்திலே தண்ணீர் தடையில்லாமல் வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு சத்தம் வருகிறது, சம்சம் என்று கூறுங்கள் என்று சத்தம் வருகிறது. அதே போன்று 2 கைகளை வைத்து அணை கட்டியவாறு சம்சம் என்று கூறினார்கள். அதனுடைய தண்ணீர் ஈன்றது. அதே போல அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் அந்த சம்சம் கிணற்றுடைய தண்ணீர்கள் குறையாமல் அல்லாஹ் தஆலா இதுவரை தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கட்டளையிட்டார்கள். அவர்கள் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார், உன் மகனை அறுத்து பலியிடுவதாக அல்லாஹ் தஆலா கனவிலே கட்டளையிடுகிறார். முதல் நாள் கடந்து சென்றது. 2வது நாள் கனவு அதே மாதிரி போனது. 3வது நாள் இதே போன கனவிலே சத்தம் வருகிறது. சரி, அல்லாஹ் சொல்றானே, சரி அல்லாஹ் சொல்லிட்டான் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அதே போல அவங்க தந்தை பையனை சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான்ப்பா, உன அல்லாஹ் தஆலா அறுத்து பலி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல சொல்றாங்க. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தந்தையே என்னை நேராக படுக்க வைத்து நீங்கள் அறுக்க வேண்டாம், என்னை குப்புற படுக்க வச்சு கழுத்தில் அறுக்கன்னு சொல்லி சொல்றாங்க. நான் நேரம் என்னுடைய முகத்தை பார்த்து நீங்கள் மனம் மாறி விடுவீர்கள், அதனால என்னை குப்புற படுக்க வச்சாருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது உங்களுடைய ஆடைகளை மாற்றிட்டு போங்க. யாருன்னா ரத்தத்தை பார்த்தாங்கன்னா அப்பா என்ன சந்தேகப்படுவாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க இப்படி தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கிறார்கள். அறுக்கும் பொழுது கத்தி அறுபடவில்லை. அவர்களும் 1 இல்லை 2 இல்லை 3 4 தடவைகள் அறுத்து பார்க்கிறார்கள். அப்பயும் அறுபடவில்லை. அந்த கோபத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கத்தியை வீசுகிறார்கள். வீசும் பொழுது அந்த கத்தி பாறையின் மீது பட்டு பாறை பிளக்குகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வியந்து பார்க்கிறார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், குர்பானி கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடை இறக்கி தருகிறார். சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடை இறக்கி தருகிறார். இதை நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த ஆடை இறக்கி கொடுத்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆடை குர்பானி கொடுத்தார்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானி கொடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா 3 பிராணிகளை குறித்து குர்பானி கொடுக்க சொல்லியிருக்கிறார். முதலாவதாக ஒட்டகத்தை, 2வதாக மாடை சொல்லியிருக்கிறார், 3வதாக ஆடை சொல்லியிருக்கிறார். அதிலே அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிடித்தமான கொடுக்கக்கூடிய பிராணி என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான பிராணி ஆடு. ஏனென்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய காலங்களில் 10 ஆண்டுகளாக இருந்தார்கள். அந்த 10 ஆண்டுகளிலேயும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை தான் குர்பானி கொடுத்தார்கள். ஒரு மனிதர் வசதி இருக்குமே ஆனால் ஒரு மனிதர் ஒரு முழு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க வேண்டும். அதற்கு வசதி கம்மியாக இருக்குமே ஆனால் ஒரு முழு மாடையும் குர்பானி கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு முழு ஆடை குர்பானி கொடுக்க வேண்டும். 3 வகையாக சொல்லிட்டு ஒன்றும் இருந்தாலும் சொல்லுகிறார்கள். ஒட்டகத்தை 7 ஒரு பங்கு கொடுங்கள், அல்லது மாட்டில் 7 ஒரு பங்கு கொடுங்க சொல்லி சொன்னாங்க. அப்பொழுது இந்த 5 விதமான குர்பானிகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறார். எவரொருவர் வசதிகள் இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் ஈதுகாவிற்கு வர வேண்டாம், அவர்கள் ஈது தொழுகைக்கு வர வேண்டாம், அவர்களுக்கு ஈது இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்பொழுது எவர்களிடத்தில் வசதி இருந்தும் அவர்கள் கொடுக்கவில்லையோ அவர்களை அல்லாஹ் தஆலா காஃபிராக ஆக்கி விடுகிறார். அன்றையிலிருந்து இன்றைய வரையிலும் அந்த குர்பானிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக, அவர்களுடைய சுன்னத்தாகவும் அல்லாஹ் தஆலா நமக்கு ஆக்கி தந்திருக்கிற வரலாகவும் நாம் இன்று வரையிலும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா
நமக்காக வேண்டி பரலாக்கி இருக்கிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சுன்னத்தாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் செய்ய முடியக்கூடிய ஒரு காரியம். சஃபா மர்வாவில் தொங்கோட்டம் ஓட முடியும், அங்கே தவாப் செய்ய முடியும், காபாவிலே கேட்கக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். மனிதர்களை சோதிப்பதற்காகவும் அவர்களுடைய ஈமான்களை பலப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் தஆலா இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தியாகத்தை மற்றவர்களும் உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை எல்லாம் இன்று வரையிலும் நமக்கு தந்து அதை செயல்முறையில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு மனிதர் எந்த அளவிற்கு இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, நாம் குர்பானிக்கு பதிலாக அதற்குண்டான சதக்காவை கொடுத்து விடலாம். ஒரு குர்பானி கூட்டு குர்பானியாக இருந்தால் ஒரு 3000, அந்த 3000 கொடுப்பதற்கு பதிலாக 30,000 அதற்கு பதிலாக சதக்கா கொடுத்தாலும் இதற்கு ஈடு கிடையாது சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு ஆளுடைய விலை 10,000 சொன்னா அதை நான் குர்பானி கொடுக்கல, கொடுக்காமல் அந்த 10,000 சதக்கா செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னா குர்பானியா கூடாது. அவருடைய நன்மைகள் வேற, இதனுடைய நன்மைகள் வேற. அல்லாஹ் நாலாவது தான் சதக்காவை சொல்றான். சதக்கா வேற, குர்பானி வேற. அதே போன்று நாம் குர்பானி என்றால் பிராணிகளை அறுத்து பலியிடுவதுதான் அதற்குண்டான பரலாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதனுடைய பிராணிகளை, அதனுடைய இறைச்சிகளையோ அல்லது அதனுடைய சதைகளையோ எலும்புகளையோ ரத்தங்களையோ அல்லாஹ் தஆலா பார்ப்பதில்லை. மாறாக அல்லாஹ் தஆலா நம்மளுடைய இறை எச்சங்களையும் நாம் கொடுக்கக்கூடிய அந்த நியத்துகளையும் தான் அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த காலத்துல காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பணங்களோ அல்லது ஏழு பொருட்களையோ கொண்டு தனது ராஜாவிடத்தில் கொண்டு கொடுப்பாங்க, அன்பளிப்பு சொல்லி கொடுப்பாங்க. கொடுக்கும்போது இந்த ராஜா செய்வது வாங்க மாட்டார், சும்மா தொட்டு பார்த்துட்டு நீங்களே எடுத்துக்கோங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க சொல்லிடுவார். அப்படி தொட்டு பார்த்துட்டு எடுத்துக்கோங்கன்னு சொன்னா ராஜா கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு அப்படின்னு அர்த்தம். அது போன்றுதான் இன்று அல்லாஹ் தஆலாவிற்கு நாம் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கக்கூடிய அந்த தருணம் மட்டும்தான், அந்த களிமா மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே சேருகிறது. நம்முடைய இறையச்சம் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே சென்றடைகிறது. தவிர அந்த ஆட்டை அறுக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய ரத்தமோ அதனுடைய இறைச்சிகள் அல்லாஹ்விடத்தில் சென்று சேருவது கிடையாது. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு குர்பானி என்ற பெயரில் அல்லாஹ்விற்கு அந்த நியத்து மட்டும் சேருகிறது. அதற்கு அதே மாதிரி நாம் கொடுத்த இறைச்சி மீண்டும் நம்மளுக்கே தான் வருது. அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுத்துறோம், அறுத்துட்டு அந்த கறி என்ன பண்றோம், நமக்கு தான் வருது, நம்மள சாப்பிடுறோம், நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரிதான் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய இறையச்சங்களை, நம்மளுடைய நியத்துகளை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதைவிட நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய சோதனை கொடுத்திருந்தான். அவர்களிடத்தில் இல்லாத செல்வம் இல்லை, அவர்களிடத்தில் ஏகப்பட்ட செல்வங்கள், குழந்தைகள், அடிமைகள், பெரிய பெரிய பங்களாக்கள், மாளிகைகள் போன்று பல வகையான பழங்களை தோட்டங்கள், இவைகள் எல்லாம் அவர்களிடத்தில் குமைந்திருந்தது. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சோதனை கொடுத்தான், மிகப்பெரிய சோதனை. எப்படி என்று சொன்னால், உடல் முழுவதும் புண்கள் அரித்து அவர்களுடைய புண்களில் இருந்து புழுக்கள் நெண்டு வெளியே வரக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சோதனை கொடுத்தான். எப்படி சொன்னா, அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த புண்ணிலிருந்து புழுக்கள் விழுவுமோ எடுத்து திரும்ப அந்த புண்ணை போட்டுப்பாங்க. ஏன் சொன்னா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரிஸ்க் இங்க வச்சிருக்கிறான், என்னோட புண்ணில தான் உனக்கு ரிஸ்க் வச்சிருக்கான்னு சொல்லி எடுத்து போட்டுப்பாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சோதனை. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய மனைவி சொன்னார், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு துஆ அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்காங்க, நீங்க துஆ செஞ்சு கேட்க வேண்டியதான்னு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா துஆவை கொடுத்தான், ஷிஃபாவை அவனே கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. கடைசியில் அவர்களுடைய நாவிற்கும் புண்கள் வர ஆரம்பித்தப்ப சொன்னாங்க, யா அல்லாஹ்
உன்னை திக்ர் செய்வதற்கும் உன்னை வணங்குவதற்கும் இந்த நாவையாவது அல்லாஹ் விட்டு வையாதான் சொல்லி துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா அதே போன்று நாவை விட்டு வைத்தான். அவர்கள் அமல் செய்தார்கள், துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு முறையில் அனைத்து நோய்களும் ஷிஃபாவாக்கணும். வெளியே போனாங்க, வழுக்கி விழுந்தாங்க, திரும்ப ஏற்றி வரும்போது இளம் வாலிபனாக வந்தாங்க. அதே போன்று அவர்களுடைய குழந்தைகள் மீண்டும் வந்தது, செல்வ செழிப்புகள் வந்தது. பழைய மாதிரி அல்லாஹ் தஆலா மாற்றி விட்டான். ஏன் சொன்னா அவர்கள் பட்ட அனைத்து சோதனைக்கும் அனைத்து கஷ்டங்களுக்கும் அவர்கள் பொறுமையாக அல்லாஹ்விடத்திலே கையேற்றினார்கள், அல்லாஹ்வை நம்பினார்கள். அவர்களுடைய நியத்துகள், அமல்கள், ஆமால்கள் எல்லாம் அவர்களிடத்திலே உறுதியாக தன்னம்பிக்கையோடு இருந்தார்கள், அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இத்தனை சிறப்பை கொடுத்திருந்தார். அதே போன்று நாமும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு, நல்ல எண்ணங்களோடு, நல்ல நியத்துகளோடு அதிகமான துஆக்களையும் நல்ல எண்ணத்தோடு நல்ல நியத்தோடு துஆ செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.